ஏற்கனவே நாம் பல மதங்களாக பல சாதிகளாக பிரிந்து உடைந்து கேவலப்பட்டு கிடக்கிறோம். ஒருவருக்கொருவர் எதிரிகளாக வலைதளங்களில் சாடிக்கொண்டிருக்கிறோம். மிக அவமானமாக இருக்கிறது. இது போதாதென்று என்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் நம்முடைய கிராமத்திற்குள் நுழைந்ததோ அன்றே குடும்பம் ரெண்டானது, தெரு ரெண்டானது, மூன்றானது, நான்கானது. கிராமத்திற்குள் அவ்வளவு எதிரிகள் உருவானார்கள். சொந்த பந்தங்களுக்குள்ளேயே, உறவுகளுக்குள்ளேயே. நீங்கள் பாருங்கள், நடத்தக்கூடிய மாநாடு கூட்டம் அது இது எங்களுடைய தொண்டர்கள் எங்களுக்கு அவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சை பார்த்தீங்கன்னா யாவது தொண்டு செய்கிற முகமாது அவங்கெல்லாம் நம்ம கேலி பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் கூட்டி கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களை நாம் மீட்டெடுத்து அழைப்பதற்கான பணி இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது திரு சகாயம் ஐயா அவர்கள் மூலமாக. நம்முடைய மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டியது வேறு எதுவுமே இல்லை. உங்களை வைத்து சூதாடி உங்களுடைய தலைகளை எண்ணி ஒவ்வொரு கட்சிகளும் எனக்கு இத்தனை தலைகள் இருக்கிறது, இத்தனை தலைகள் என சொல்லி பங்கிட்டு கொண்டு நம்முடைய பணத்திலேயே தேர்தல் என்ற ஒன்றை நடத்தி அவர்களாகவே பிரித்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் படித்து விட்டார்கள், பதவிக்கு வருகிறார்கள், நம்முடைய வாழ்வு முன்னேறும் என்ற நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மிடமின்றி போகும் அந்த பிள்ளைகள் அவர்களின் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு வசூல் செய்து கொடுக்கும் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அதிகாரிகள் என்கிற பேரில், ஊழியர்கள் என்கிற பேரில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால் இவ்வளவு சிதைவு சீரழிவு ஏற்பட்டிருக்குமா? அந்த மக்களிடம் விழிப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டியது நம்முடைய பணி. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் என்னுடைய வாகனத்தில் இறங்கின உடனே எல்லாம் சகாயாவுடைய படங்கிறது உடனே ஏன்னா இதுமாரி பல படங்களை நான் பார்த்துட்டேன். இந்த படத்தை போட்டவங்கெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு எங்கேயாவது மரியாதை இருக்கா? தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்கள். அரசியல்வாதிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க? இது மக்களை சுரண்டி திங்கிறவங்க, மக்களை வச்சு பிழைக்கிறவங்க, மக்களுக்கு எதிரானவங்க. ஆனால் இப்போ நேரில் பார்க்கும்போது ஐயா ஐயான்னு கும்பிடுவாங்க. போன உடனே பொறாம்பாரு திருட்டு நாய் இப்படி தான் திட்டுறான். இவன் எப்படி இருந்தான், என்ன வந்தான், வேற வழி இல்லை, அவங்ககிட்ட கும்பிட்டு நிற்பான். கடைசியில் என்ன சொல்லுவாங்க? இது மக்கள் தேர்ந்தெடுத்த மக்களாட்சி, மக்கள் தேர்ந்தெடுத்த மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்முடைய விடுதலையை யாருக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்மை அடிமைப்படுத்துவர்களிடமே வாக்கு சீட்டை ஒன்று நம்ம கையில் கொடுத்துட்டு திரும்பவும் அவர்களே தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட நம்ம தலையை காட்டிட்டு அவங்க வெட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் ஒவ்வொருடைய வாக்குரிமை அதை யாருக்கு செலுத்த வேண்டும்? இப்போ திடீர்னு இந்த தேர்தலில் திடீர்னு காந்தி வந்துட முடியாது, சகாயமையா போன்றவர்கள் வந்துட முடியாது. ஆனால் அதுக்குள்ளிருந்து ஓரளவுக்கு நல்லவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும். எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே முடியாது. அப்போ மேலும் மேலும் ஏற்கனவே இந்த மக்களை சுரண்டி பிழைப்பு நடத்துபவர்கள் தான் கோலோச்சுவார்கள். அதிக வாக்கு பெறுவன்கிற பேரில் மக்கள் ஏற்கனவே இருக்கிற மனநிலை என்னன்னா, பாதி பேர் வெற்றி பெற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், எதுக்கு இந்த ஆளு போட்டு வரவா போறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை முதல்ல உடைக்கணும். அதை மாத்தாத வரைக்கும் இங்க ஒண்ணுமே நம்ம பண்ணவே முடியாது. எப்ப சிறிய கட்சிகள், மக்களால் கவனிக்காமல் போனவர்கள், குறை எல்லார்கிட்டே இருக்கு. குறைந்த குறைகள் உள்ளவங்க, செயலாக்க திறமை உள்ளவங்க நிச்சயமாக ஏதோ செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த அறிவுறுத்தல் நம்ம இந்த நேரம் செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமான பணி. இந்த மக்கள் பாதையுடைய பணி இந்த 45 நாளைக்கு ஒரு தூங்கிறதுக்கு 4 மணி நேரம் போதும், இல்லை 5 மணி நேரம் தாங்க உடம்பு. அது தவிர பயணப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும்.
பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படியே வந்து ஊதி பெருக்கணும். பாரதிய சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு பொறி வச்சாச்சு, இது பத்தணும் தமிழ்நாடு முழுக்க. அதுதான் நம்ம செய்யணும். அங்க 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 ஒரு குழுக்கள் உருவாகணும், தேர்தல் விழிப்புணர்ச்சியை உருவாக்குற குழுக்கள் உருவாகணும். இந்த அரசியலை தொழிலாக கொண்ட பிழைப்புவாதிகள் மக்களை பார்த்து பயப்படணும். இன்னைக்கு மக்கள் பார்த்து அவர்களை பயப்படுகிறார்கள். அதுதான் இந்த பாதை செய்யணும். எனக்கு என்ன ஒரு நம்முடைய காலத்திலேயே ஒன்று நடந்திருக்கு, அது ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா, எப்பவுமே ஒரு பேரழிவுக்கு பிறகுதான் மறுபடியும் ஒரு மறு உருவாக்கம் வரும். அந்த காலகட்டம் இது. இதுக்கு மேல ஒரு பேரழிவு இருக்கவே முடியாது. மனித ஆற்றலை, மனித உழைப்பை, மனிதர்களுடைய பொருளாதாரத்தை, குடும்பத்தை அனைத்தையும் அழித்துவிட்டு அவர்களிடமிருந்து அடித்த கொள்ளையில் இந்த தேர்தல் நடத்துகிறார்கள். பணம் இருந்தால் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடையவர்களை உடைக்க வேண்டிய காலம் இது. ரொம்ப முக்கியமான காலகட்டம். நீங்கள் வந்து பூனை வாழை பிடிக்கல, புலி வாழை பிடிச்சிருக்கு இந்த மக்கள் பாதை. இன்னைக்கு நீங்கள் இந்த நேரம் கைத்தட்டு போயிடுவீங்க, அதோட முடியறதில்லை. அவர் வந்து உங்கள் நம்பி ஏதோ நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு அவர் வந்து மனுஷன் வந்து திறந்து வச்சிருக்காரு, இது தொடங்கி வச்சிருக்காரு. அவருக்குள்ள எனக்கு என்னங்க, யார் அதிகமாக லஞ்சம் வாங்குறானோ அந்த அதிகாரிகள் பார்த்தா போய் பார்க்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க. நான் சகாயை பார்க்க போனோம்னா உள்ள இவர் ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான், வேற யாருமே இல்லை. இந்த தமிழ் கல்வி கொடுத்த மிகப்பெரிய கொடை, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொடை சகாயம் அவர்கள். இது பாருங்க, முதல்ல நான் அவர்கிட்டே சொன்னேன், இந்த பசங்கிட்ட சொல்லுங்க இந்த தனி மனித வழிபாடு கூடாது. அதுதான் அதை சொல்லித்தான் அங்கே எல்லாம் பல பேர் வந்து பேரை சொல்றதே அவமானமா நினைக்கிறாங்க. பேரை சொல்லிட்டீங்கன்னா அவன் அந்த கட்சியில் அதோட முடிஞ்சு போச்சு. தலைவர் பேரே சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலையை நம்ம கொண்டு போகிறது இல்லை. நான் எதுக்கு அதை சொல்ல வர்றேன்னா, ஒரு தமிழ் தான் அவரை உருவாக்கியிருக்கு. அது கொடுத்த வீரம். முதல்ல நான் வந்த உடனே சொல்ல நினைச்சேங்க, அவரை பெற்றெடுத்து வளர்த்த இந்த தாய் தந்தையர்களை நான் வணங்குறேன். அது யாருக்குமே கிடைக்காது. பிறகு அவருடைய வாழ்க்கை துணைவியார் அம்மா வந்திருக்காங்க. இன்றைக்கு தான் நான் அவங்கள பார்க்குறேன். இன்றைக்கு வந்து ஒவ்வொரு பெண்ணும் தன்னலவாதிகளாக, தன் குடும்பம் இருந்தால் நல்லா இருந்தால் போதும், தான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், தனக்கு வசதி வாய்ப்புகள் வரணும்னு எதற்கும் தயாராகக்கூடிய காலகட்டம் இது. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அவங்க மட்டும் தவறான ஒரு பெண்ணா அமைஞ்சிருந்தா நமக்கு இவர் கிடைச்சிருக்க மாட்டார். இது ரொம்ப நிறைய பேசலாம், கைத்தட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? எனக்கு இந்த தேர்தல் வர்ற நாளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவன் எதுல போட்டு குத்த போறான் என்னன்னு ஒரு இடமும் புரியல. நம்மளாம் நினைச்சிட்டு என்னமோ முறுக்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஊழல் அழிச்சிடுவோம், அதை அழிச்சிடுவோம். என்ன கணக்கு நடந்துகிட்டு இருக்கு? நீங்க முதல்ல வந்து நேர்மையான ஊடகங்கள் குறைஞ்சு போச்சு. நேர்மையான ஊடகங்கள் இருந்தால் நல்லா நினைச்சு பாருங்க. நேர்மையான ஊடகங்கள் மட்டும் இருந்தால் நமக்கு எவ்வளவு முக்கியமான தலைவர்கள் கிடைச்சிருப்பாங்க. சகாயம் ஐயா மட்டுமா நேர்மையானவர்? எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் நம்ம ஒன்றாக்கணும். இப்ப அவர்களெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வரணும். ஊடகங்கள் செய்ய மாட்டாங்க, எல்லா ஊடகங்களும் செய்ய மாட்டாங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல, செஞ்சிருந்தா எங்க அந்த ஊரையே பார்த்ததில்லை, ஆனால் அவங்க வந்து 50,000 வாக்குகளில் வெற்றி பெறுவாங்க. இது எப்படி நடக்குது? அப்புறம் இன்னொன்று, இந்த கட்சியிலேருந்து உடனே ஓடி வந்து அவரை சேர்க்குறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆள் வருதுன்னு உடனே ஃபோன் பண்ணுறாங்க, உடனே படம் எடுத்துக்கிறாங்க. உங்களோட கட்சி கொள்கை என்ன? உங்கள வெக்கமே கிடையாதா?
ஆனால் அந்த கட்சி குறை சொல்லி அந்த கட்சி மோசம், அதை அப்படி பண்ணிச்சு இப்படி அந்த கட்சியில் தானே அவன் தான். இன்னைக்கு அவனை சேர்த்துக்கிறல்ல. கொஞ்சம் கூட நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நீ அதாவது இதாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா பெரிய தேர்தல் அறிக்கைக்கு மண்டை போட்டு குடையிறாங்க. ஏன்னா அது யாரும் செய்ய போகிறதில்ல பெரும்பாலானவங்க. ஆனால் அதை விட இதை விடன்னு இதெல்லாம் இருக்கட்டும், நிச்சயமாக இப்போ அறிவிப்பாங்க இன்னும் 4 நாளையில். அதற்கு முன்னாடி நான் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் கேட்டுக்கிறது இதுதான், நீங்கள் அதை அறிவிங்க, தேர்தல் அறிக்காது செய்ய வேண்டியது. அதற்கு முன் உங்கள் கட்சியில் போட்டியிட போகிற வேட்பாளர்களுடைய தகுதி என்னங்கிறத முதல்ல அறிவிங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியணும்ல, இந்த தகுதி உடையவர் தான் நீங்கள் நிறுத்திருங்கன்னு எங்களுக்கு முதல்ல தெரியணும். அதை தெரியாம என்கிட்ட ஓட்டு கேட்டு வராதிங்க. இதை மக்கள்கிட்ட சொல்லு. ஒவ்வொருத்தருடைய தகுதி எங்க சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களால் குற்றவியல் வழக்குகளில் சிக்கிற உறுப்பினர்களாக நிரப்பப்பட்டிருக்கிறது. இது என்ன நான் சொல்லது, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல் அமைப்பு, மக்களாட்சி அமைப்பு இருக்க முடியுமா? அப்ப அப்படிப்பட்டவர்களை தேர்தலில் போட்டியிடாம செய்ய வேண்டியவர் யார்? நாடாளுமன்றம் தான் அதுக்கான திருத்தத்தை கொண்டு வரணும், சட்ட வரைவை கொண்டு வரணும். எப்படி அதான் திருடர்கள் கையில சாவியை கொடுத்தாச்சு, எப்படி அவன் செய்வான்? போ திருடி எடுத்துக்க 5 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம மாற்றம் வரும்னு உட்காந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வராது. எப்போ வராதுன்னா, எப்போ வரும்னா மக்களுக்கு இந்த வாக்குடைய வலிமையை நம்ம புரிய வைக்கணும். எந்த மாதிரியான வேட்பாளர்கள் உங்களுக்கு தேவை, என்ன மாதிரியான தலைவர்கள் இங்கே தேவை, உங்களுடைய தேவைகளை தீர்க்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட இருக்கணுங்கிற பரப்புரையை நம்ம மேற்கொள்ளணும். சகாயமையா அவர்கள் அவருடைய சிந்தனை அப்படி கடவுள் ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் சொல்கிறது. காலம் முழுக்க எவன் உழைக்கிறானோ அவன் தாங்க ரோட்லேயே படுத்துட்டு இருக்கான். காலம் முழுக்க உழைக்கிறான் பாருங்க, அவன் பாதையிலே கிடந்து செத்து போய்ட்றான். ஆனால் உழைப்பு என்னன்னே தெரியாதவன் 5 நிமிடம் இந்த மின்சாரம் நின்று போனால் மின்சார வாரியத்துக்கு ஃபோன் பண்ணி என்னங்க ஏசியே இல்லைன்னு சொல்கிறவன் இவன் தான் மேலே போய்கிட்டே இருக்கான். அப்போ இது எங்கே இருக்குது கடவுள் என்னன்னு தெரியல. ஒருவேளை கடவுள் இருந்தால் நான் இங்கேருந்து நான் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன், சகாயமையா அவர்கள் போல எங்களுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களை கடவுளே ஒரு 5 வருஷத்துக்கு மாற்றி வையா, நாங்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டுறோம். நம்முடைய சிந்தனைகளுக்கு வலிமை சேர்க்கிற அவருடைய உரையை நான் கேட்க நானும் ஆவலாக இருக்கிறேன். என்னுடைய தம்பிகளே, நண்பர்களே, உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி எனக்கு மிக முக்கியமானது. மேற்கு மாம்பலத்தில் சென்னையில் இந்த சந்திரசேகர் மண்டபத்தில் தொடங்கப்படுகிற இந்த அமைப்பு ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய விடிவெள்ளியாக அமையப் போகிறது என்பது வரலாறு செய்தியாக இருக்கும் என நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். அம்மா, நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் உங்கள் கால் கட்டவரில் பார்த்து சாகணும். நான் சொன்னேன், நீ பாரு தானா செத்துருவாங்க. எல்லாம் முட்டா போய்